நிறையா ட்ரைலர் பார்த்துருக்கோம். ஆனா அந்த ட்ரைலரை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி யாருமே வீடியோ பண்ணல. இந்த வீடியோவில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்தனா டூல் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒரு ட்ரைலர் கட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி நான் பண்ண மிஸ்டேக்ஸ், இப்போ எந்த டூல் யூஸ் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி மட்டும்தான் வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ட்ரைலர் கட்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது, எனக்கு வந்து ஃபிலிம் எடிட்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, ஆனால் எப்படி இந்த ட்ரைலர்லாம் கட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதாவது ஒரு டூல் சொல்லியிருப்பேன். அந்த டூலை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் வராமல் கூட போயிடலாம். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். 10 மினிட்ஸ் இருக்கலாம், 20 மினிட்ஸ் இருக்கலாம், 30 மினிட்ஸ் இருக்கலாம். எனக்கு எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போகும்னு தெரியல. பட் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் எனக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுவேன். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பென்னு, ஒரு நோட்டு, ஒரு ஹெட்ஃபோனை நீங்கள் போட்டு நீங்கள் பாட்டுக்கு நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத வந்து அப்படியே கவனிச்சுக்கிட்டு வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் ஒரு ட்ரைலரை கட் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப முன்ன நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லேருந்து இப்போ ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க முடியும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணால் லெட்ஸ் கெட் த வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைலர் அப்படின்றது ஒரு மூவிலேருந்து ஒரு சில சீன்ஸை காமிச்சு என்னோட படம் இப்படி தான் இருக்குது, என்னோட படத்தோட மூடு இப்படி தான் இருக்குது, என்னோட ஸ்டோரி இப்படி தான் இருக்குது, இதை பாருங்கன்னு சொல்லி ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பிரியாணி செய்கிறாங்க. அந்த பிரியாணியில் இருக்க கொஞ்சமாக இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வருது. நம்ம ஃபுல்லாக சாப்பிடணும். பிரியாணி வச்சுக்கலாம், இல்லை எந்த நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் வச்சுக்கலாம். லைட்டாக டேஸ்ட் பார்க்க கொடுக்குறது தான் ட்ரைலர். டீசர் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு பிரியாணி சமைக்கிறாங்கன்னா ஒரு குக் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்மெல்லு ஒன்று போகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லை தான் நம்ம வந்து டீசர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபுல் படத்துலேருந்து ஒரு சின்ன லைன் மட்டும் ஒரு 1 மினிட்டுக்கு வந்து அவங்க விடுவாங்க, ஒரு டீசர் மாதிரி விடுவாங்க. என்னோட படம் இதை பற்றி தான், இதை பற்றின ஸ்டோரியை தான் நான் படமாக எடுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஆடியன்ஸுக்கு அந்த ஸ்மெல்லை, அந்த பிரியாணிலேருந்து ஸ்மெல்லு போகிற மாதிரி டீசர்னு ஒன்று வரும். ஓகேவா, அது 1 மினிட்டுக்கு இருக்கும், 2 மினிட்ஸுக்கு இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் டேரக்டர், அவங்க எப்படி லைக் பண்ணுறாங்க. ஒரு சில டேரக்டர்லாம் 1 மினிட்லேயே முடிச்சுருவாங்க. ஒரு சில மூவிஸ் பார்த்துருப்பீங்க 2 மினிட்ஸ் இருக்கும், டீசரே 2 மினிட்ஸ் இருக்கும். டீசரை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ட்ரைலரை பற்றி மட்டும் பேசலாம். இந்த வீடியோவில் ட்ரைலரை பற்றி மட்டும் பேசலாம். ஒரு பிரியாணியில் இந்தாங்க ஃபுட்டு, இதை மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் இருக்க சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாமே கட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு டயலாக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், பிஜிஎம் வச்சு ரிலீஸ் பண்ணுறது தான் ட்ரைலர். அது ஆடியன்ஸ் மத்தியில் அவங்க எப்படி ஒரு டேரக்டர், எடிட்டர் 2 பேர் பேசி இது பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில மூவியில் வந்து ட்ரைலர் வந்து என்னோட படமே இதுதான், அதிலிருந்து இது நீங்கள் பார்க்குற ட்ரைலர் தான் படம், இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் தேட்டரில் அப்படின்னு ஒரு ட்ரைலர். ஒரு சில மூவிஸில் ட்ரைலர் வரும். ஒரு சில வந்து படம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு ப்ராப்பர் நல்லா இருக்காது, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கும். ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் செம்மையாக இருக்கும். ஏன்னா ட்ரைலர் கட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும், பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்லாம் இருக்கும். பட் மூவிக்குள்ளே வந்து பார்க்குறப்ப என்னங்க ட்ரைலர் செம்மையாக இருந்துச்சு ஆனால் மூவி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி கூட ஒரு சில மூவிஸ் நம்ம பார்க்க முடியுது. ட்ரைலருன்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ட்ரைலரை பார்த்து மட்டும்தான் நம்ம ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணுவோம், இந்த படத்துக்கு போகலாமா இல்லை இந்த படத்துக்கு வேணாமா அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த ட்ரைலருன்றது வந்து ரொம்ப 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 ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து பாருங்களேன், ஒரு டைட்டில் டீசர் விடுறாங்க, அப்புறம் வந்து ஒரு கேரக்டருக்குமே ஒரு உங்களோட நேம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு போஸ்டர் வருது. இதெல்லாம் விட ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹைப் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வரலும் அவங்க வந்து ஒரு டைட்டில் டீசர் விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கூலிக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டீசர் விடுறாங்கன்னா இன்னும் ஒரு ஹைப் ஏறும், அடுத்த ஒரு ட்ரைலர் விடுறப்ப இன்னும் ஒரு ஹைப் ஏறும். எண்ட் ஆஃப் த டே படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, பட் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டீசர், ட்ரைலர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதெல்லாம் என்ன அவர் பேசிகிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்ல, நானாக பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறப்ப மட்டும்தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், லெட்ஸ் கெட் த வீடியோ. ஒரு ட்ரைலருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ட்ரைலர் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்று ஸ்லோ பேஸாக இருக்கும், இல்லை ஃபாஸ்ட் பேஸாக இருக்கும். அப்படின்னா ஒன்று ஸ்லோவாக போகும், ரொம்ப ஸ்லோவாக போகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாழை, கொட்டுக்காளி இந்த மாதிரியான மூவிஸ் ட்ரைலர் நீங்கள் பார்க்குறப்ப கட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கும். ஸ்பீடாக பார்க்கணும், ஸ்பீட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், லியோ, KGF 2 இந்த மாதிரியான ட்ரைலர்லாம் நீங்கள் பார்க்குறப்ப கட்டு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்.
ஸோ இது எல்லாமே டேரக்டர் வந்து எடிட்டர்கிட்ட எனக்கு இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறது தான். ஓகேவா? ஸோ ஒரு சில டைம் வந்து நம்ம ஒரு கட் பண்ணி டேரக்டருக்கு இப்போ நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சேஞ்சஸ் இல்லை, எனக்கு இது மாதிரி வேணாம், நம்ம ஸ்லோவாக போகலாம், இல்லை இந்த ஸ்டோரிக்கு வந்து ஸ்பீடாக போனால் தான் நல்லாயிருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கதை, அந்த படத்தோட மூட் எப்படியோ அதை தான் அவங்க ட்ரைலரில் காமிப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்பீட் அதை பற்றி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நீங்கள் அந்தந்த மூவிஸோட ட்ரைலர் கூட பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, இப்போ ஒரு ட்ரைலருக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி இருக்கும். ஏலேருந்து இசட் வரணும். ஓகே, இப்படி ஆரம்பித்து இப்படி முடியுது. அதுலேருந்து அவங்க ஒன்று சொல்ல வருவாங்க. இப்போ நீங்கள் எல்லா மூவிலையும் பாருங்களேன், படம் நம்ம ஒரு எடுத்துக்கிட்டோன்னா அந்த படத்தில் ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரைலர், ஒரு டீசர்லேயோ ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு சில டைம் வந்து மூவியில் இருக்க டைலாகை எடுத்தே அவங்க வந்து ட்ரைலருக்கு போடுவாங்க. ஒரு சில டைம் ட்ரைலருக்காக மட்டும் இல்லை டீசருக்காக மட்டும்னு சொல்லி தனியாக டப் பண்ணி வாய்ஸ் வைப்பாங்க. இப்போ நீங்கள் கைதி கூட பார்க்கலாம். கைதியில் வந்து லாஸ்ட்டில் வந்து சார் அக்யூஸ்ட் வந்து கைதி, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஒரு வாய்ஸ் வரும் லாஸ்ட்டில் வந்து, சார் நம்ம இந்த அக்யூஸ்ட் வந்து கைதி, சார் அக்யூஸ்ட் வந்து டெல்லி சார், டெல்லின்னு ஒரு வாக்கி டாக்கியில் ஒரு வாய்ஸ் மாதிரி வரும். எனக்கு படத்தில் நான் அந்த மாதிரியான வாய்ஸ் வந்து நான் எங்கேயும் கேட்கல. பட் ஒரு ஹைப்புக்காக அவங்க வந்து டீசரில் அப்படி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரைலர்லேயுமே ஒரு சில டைம் சொன்ன மாதிரி மூவிஸ்லேருந்து அந்த வாய்ஸ் இல்லைன்னா அதுக்காகவே டப் பண்ணி அதுக்காகவே எனக்கு இது மாதிரி ஒரு டயலாக் வேணும்னு பேசி கூட அவங்க வைப்பாங்க. ஓகேவா? நீ என்ன பிடிச்சாலும் அது நான் இருக்க மாட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரின்றது வந்து படத்துக்கு எவ்வளோ முக்கியமோ, படம் ஸ்டோரி தான், படம்னாலே ஒரு ஸ்டோரி தானே படம் ஓடும். பட் ட்ரைலரில் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, அதில் என்ன ரொம்ப ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஒரு சில மூவி வந்து அப்படியே ரிவீல் பண்ணிடுவாங்க இதான் அப்படின்ட்டு. பட் ஒரு சில மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரிவீலே பண்ண மாட்டாங்க. படத்தை உள்ளே வந்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியுன்ற மாதிரி இருக்கும் ஒரு சில ட்ரைலர். பட் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி காமிப்பாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம படத்தை பார்த்துட்டு, அந்த படத்தை கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தில் இருந்து ஓகே இந்தந்த டைலாக் எடுக்கலாம், இந்தந்த டைலாக்கை வச்சு நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு தாட் வருவோம். அதே டிஸ்கஷன் வந்து டேரக்டர் கூட பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஓகேவா? ஸ்டோரின்றது வந்து டீசர் ட்ரைலருக்கு ரொம்ப முக்கியம். செகண்ட், எஸ்எஃப்எக்ஸ். ஒரு ட்ரைலரில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எல்லா ட்ரெய்லரையுமே ரொம்ப ரொம்ப மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது எஸ்எஃப்எக்ஸ் தான். இப்போ எஸ்எஃப்எக்ஸ் வந்து நீங்கள் ஹாலிவுட் படத்தில் பாருங்களேன், ஹாலிவுட் படத்தில் 99.9% எஸ்எஃப்எக்ஸை வச்சு மட்டும் தான் ட்ரைலரே இருக்கும். நானும் எக்கச்சக்கமான ட்ரைலர் பார்த்துட்டேன், எஸ்எஃப்எக்ஸ் இல்லாமல் ட்ரைலரே இருக்காது. ஸோ இதே மாதிரி தான் தமிழ் சினிமாலையும் எந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தாலும் ஒரு டைலாக் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வருது பார்த்தீங்களா ஒரு எஸ்எஃப்எக்ஸ், அது இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் வந்து அந்த எங்கேஜிங்காக அந்த ட்ரைலராக பார்ப்பாங்க. ஸோ அந்த எஸ்எஃப்எக்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்றதெல்லாம் நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். தேர்ட் ஒன், பிஜிஎம். எந்த ட்ரைலர் நீங்கள் பார்த்தாலும் டீசர் பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடிட்டுருக்கும், மைல்டாக ஓடிட்டுருக்கும். அது அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் போடுறாங்கல்ல, அதை வந்து அவங்க ட்ரைலருக்கு டீசருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரி, செகண்டு எஸ்எஃப்எக்ஸு, தேர்டு பிஜிஎம், ஃபோர்த்து கட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்லேருந்து ஒரு கட்டு மாறுது, ஒரு கட்லேருந்து இன்னொரு கட்டுக்கு மாறுறப்ப அதில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு கட் பண்ணதே தெரியக்கூடாது. அந்த கட்டு வந்து அப்படியே ஸ்மூத்தாக டக்குன்னு மாறணும். அதான் சொன்னேன்ல, ஒன்று ஸ்லோ பேஸாக பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஒரு கட் ஆகிறதே வந்து ஒரு 7 செகண்ட் கழிச்சு தான் இன்னொரு கட்டே அடுத்த ஷார்ட்டே மாறும். ஒரு சில சீன் இப்போ ஸ்பீடாக போகுதுன்னா ஒரு 1 செகண்டில் 2 செகண்ட் 3 செகண்டுக்கு ஒரு கட்டு மாறிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த சீன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்பீடு. ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணுறது இது எல்லாமே இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரைலருக்கு தான். இந்த கட்டு இதெல்லாம் பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒரு ப்ராப்பராக அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த எஸ்எஃப்எக்ஸுக்கும் அப்புறம் கட்ஸுக்கெலாம். ஸோ இந்த வீடியோவில் கட்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, ஸ்டோரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஸோ இது மட்டும்தான் ஒரு ட்ரைலருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நான் ஸ்டோரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு வாய்ஸ் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறாங்கல்ல, படத்தில் வந்து ஒரு கேரக்டரை பற்றி ரொம்ப பில்டப் கொடுத்து அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து நம்ம வந்து படத்தில் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு அந்த டப்பிங் வாய்ஸ் இருக்கும், நம்ம அதை வச்சு கட் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஒரு ஃபிலிம்லேருந்து கட் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணலான்னு வச்சோன்னா நம்ம ஒரு பிஜிஎம் வச்சுருப்போம், அங்கே ஒரு வாய்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த வாய்ஸை மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இப்போது டுட்டோரியல் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன்.
ஸோ லெட்ஸ் கெட் த வீடியோ. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணி நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பிஃபோர் நான் கிட்ட ஜஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரைலர் கட் பற்றி பார்க்க போகிறனால நமக்கு வந்து மூவி தேவைப்படும். ஓகேவா? நீங்கள் டெலிகிராம் ஆர் வாட் எவர் உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூவி டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஒரு பைரசி தான். பட் நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம அப்படி பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த வெப்சைட் பார்த்து நீங்கள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்த கண்டம், மகாராஜா, பிளாக் அப்படின்னு ஒரு 3 மூவி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கிஷ்கிந்த கண்டம் அப்படின்னு இருக்க மூவி வந்து மலையாள மூவி. இதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா எம்கேவி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? மகாராஜாவோட ஃபைல் டைப்பும் எம்கேவியில் இருக்குது. பிளாக்கோட ஃபைல் ஃபார்மட்டும் எம்கேவியில் இருக்குது. எம்கேவியில் இருந்தால் நமக்கு வந்து சாஃப்ட்வேருக்குள்ள வந்து சப்போர்ட் பண்ணது. நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோவே காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இப்போ நான் வைக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து என்னது தி ஃபைல் ஆஸ் அண்ட் அன்சப்போர்ட்டட் கம்ப்ரெஷன் டைப். ஓகேவா? கம்ப்ரெஷன் டைப் அப்படின்னு வருது. இப்போது நம்ம வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் நோட் பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து எம்கேவியில் இருந்தால் நமக்கு சப்போர்ட் ஆகாது. ஒன்று இந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து எம்ஓவியில் இருக்கணும், இல்லை MP4ல் இருக்கணும். இப்போ நம்ம அந்த படத்தை வந்து நம்ம தேடிலாம் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு படம் டவுன்லோட் பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி எம்கேவியில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம MP4க்கு மாற்றுறதுக்கு இல்லை எம்ஓவிக்கு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த படத்தை MP4ஆ மாற்றுறத கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எது யூஸ் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் சொல்கிறது வந்து மேபி உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். ஆனால் வந்து நான் ஒன்றா நான் இப்படி சொல்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் வந்து 1 மினிட் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் எனக்கு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அந்த மாதிரியான கான்டென்ட் இது கிடையாது. ஸோ நான் இதை கட்லாம் பண்ண மாட்டேன். கம்ப்ளீட்டாக தான் நான் போடுவேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இப்போது சாஃப்ட்வேரில் அந்த கன்வெர்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் நேம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். ஓகேவா? செகண்ட் ஒன் ஒண்டர் ஷேர். தேர்ட் ஒன் ஃபார்மட் ஃபேக்ட்ரி. ஃபோர்த் ஒன் மீடியா என்கோடர். ஃபிஃப்த் ஒன் எக்ஸ் மீடியா ரீகோட். இப்போ நான் எது யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னா எக்ஸ் மீடியா ரீகோட். ஓகேவா? ஸோ நான் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூகுளில் எக்ஸ் மீடியா ரீகோட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ் மீடியா ரீகோட் டவுன்லோட் இந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட்டு, இதுவும் 64 பிட்டு. உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா அந்த NVIDIA GPU டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து 552.25ல் இருக்குது. இங்கே வந்து 418.81ல் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்னை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 20 MBக்கு வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சரியா? நான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு சேம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நான் அதெல்லாம் பற்றி ரொம்ப சொன்னேன்னா ரொம்ப பெருசாக வீடியோ போயிடும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ் மீடியா ரீகோட் 64 பிட்டு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பன் ஃபைல் கொடுத்து நான் எதை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் MP4க்கோ அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த படம் தான் கிஷ்கிந்த கண்டம். டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே ஃபார்மேட் வந்து MP4ல் இருக்கா? ஓகேவா? இங்கே MP4 எல்லாமே இருக்குது பாருங்கள். MP4 MP3 எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. நான் வந்து இப்போ இது MP4னே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து வீடியோவில் போயிட்டு கன்வெர்ட்டுன்னு இருக்கிறதுல நம்ம காப்பின்னு மாற்றிக்கணும். ஓகேவா? காப்பின்னு மாற்றிக்கிட்டு இப்போது நான் டவுன்லோட் பண்ணியிருக்கிறது வந்து ஜஸ்ட்டு தமிழ் தான். இப்போ நீங்கள் மல்டிபிள் லாங்குவேஜ் நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அதெல்லாம் வந்துருக்குன்னா அதுவும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் தமிழ் மட்டும் எனக்கு இப்போ தமிழ் இருக்கனால டேரெக்டாக ஒன்றே ஒன்று மட்டும் தான் இருக்குது. இப்போ இங்கே நிறையா இருந்துச்சுன்னா நிறையா வரும். நீங்கள் அது எதெல்லாம் வேணாமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி மைனஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ரிமூவ் ஆகிடும். இப்போ இது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து இது இப்போது தமிழில் தான் இருக்குது. ஒரு லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை என்ன பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் டெஸ்டினேஷன். ஓகேவா? அங்கே அதை வந்து நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் டு கியூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா மேலே அந்த ஆட் டு கியூவை நான் கொடுத்துட்டு என்கோட் அப்படின்றத கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மூவி வந்து எம்கேவியில் இருந்த மூவி வந்து இப்போது MP
4க்கு மாறும். ஓகேவா? மாறுனோனே நமக்கு ப்ரீமியர் ப்ரோல இது சப்போர்ட் ஆயிரும். ஓகே. இப்ப இது ஆயிக்கிட்டு இருக்கட்டும். இன்னொன்னு நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்ப வந்து மூவிக்கு வந்து நான் சொன்ன மாரி எஸ்எஃப்எக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். அதுக்கு நான் செப்பரேட்டாவே நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த வீடியோல எந்த வெப்சைட்ல எஸ்எஃப்எக்ஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஜஸ்ட் லைட்டா அது என்கோட் ஆகி முடியட்டும். அது வர நான் சொல்றேன். இப்போ பிக்ஸாபை அப்படின்னு இங்க ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? இந்த பிக்ஸாபை இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். இந்த பிக்ஸாபைல போயிட்டு இங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும்? ரைசர். இப்ப நான் வந்து ரைசர்ன்னு டைப் பண்ணிட்டு, இங்க மியூசிக்ன்னு இருக்கிறதுல வந்து எஸ்எஃப்எக்ஸ் ஓகேவா? சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு மாத்திக்கிறேன். செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு இங்க மாறிடும். இப்ப நீங்க இத நான் ப்ளே பண்ணாலே உங்களுக்கு தெரியுதா? சவுண்டு. கொஞ்சம் சவுண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹெட்ஃபோன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆ. ஸோ இது மாரி எஸ்எஃப்எக்ஸ்லாம் வந்து இந்த பிக்ஸாபை அப்படின்ற வெப்சைட்ல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்க வந்து இந்த சினிமேட்டிக்கா வேணுமா? இல்ல வந்து என்ன ஆனா இது வந்து எப்படின்னா ஃப்ரீயா கிடைக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓகே. நீங்க லேர்ன் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான வெப்சைட். ஏன்னா நான் இப்போ வரலுமே காசு குடுத்துலாம் நான் எங்கேயுமே வெப்சைட்லேருந்துலாம் எடுக்கல. இந்த மாரியான வெப்சைட் மட்டும் தான் நான் இது. இதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மிக்ஸிட் அப்படின்ற ஒண்ணு. இதுலயுமே நம்ம எஸ்எஃப்எக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணலாம். நான் வந்து காட்டுறேன். ரைசர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு, இங்க கீழ இருக்கு பார்த்தீங்களா? கீழ சினிமேட்டிக் ட்ரெய்லர் ரைசர், அப்புறம் சினிமேட்டிக் ரைசர் ஹெலிகாப்டர் என்ஜின் இந்த மாரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா ஃப்ரீ. மேல இருக்கிறது வந்து இந்த என்வாட்டோ அப்படின்னு இருக்கிறதுல நீங்க பே பண்ணி நீங்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாரி சம்திங் இருக்கும். அது நீங்க பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி இதுல உள்ளதே போதும் தான் நான் சொல்லுவேன். பெய்ட்ல நீங்க போனீங்கன்னா, பெய்ட்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா, இத விட இன்னும் இன்னும் சூப்பரா இருக்கும். நெறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அது அதிகம். இதுல வந்து கம்மி. இதுல அவங்க குடுக்குறத மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப, நம்மளால இன்னும் நெறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ எஸ்எஃப்எக்ஸ்க்கு இந்த 2 வெப்சைட் இந்த மிக்ஸ்கிட் அப்புறம் வந்து பிக்ஸாபே இத வந்து நான் கீழ குடுக்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ். இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ராசஸிங் டைம் வந்து 4 மினிட்ஸ் இது எடுத்திருக்கு. இப்போ இது கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் ஜஸ்ட் நான் போய்க்கிறேன். இதில வந்து ட்ரெய்லர் கட் ஆ ட்ரெய்லர் மூவி. ஓகே. கிஷ்கிந்த கண்டம் அப்படின்னு இருக்கா? இப்ப நான் அத கிளிக் பண்ணேன்னா, எனக்கு வந்து இங்க பாருங்க MP4 வீடியோ ஃபைல் அதுக்கு மாறிடுச்சு. இப்ப நான் இத வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ப்ரீமியர் ப்ரோக்குள்ள இப்ப நான் இம்போர்ட் பண்ணேன்னா, எனக்கு இது இம்போர்ட் ஆயிரும். கைஸ் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அந்த எஸ்எஃப்எக்ஸ்லாம் பத்தி நான் பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நான் அத பத்தி இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு ட்ரெய்லர் கட்டுக்கு என்ன அப்படின்றத பத்தி மட்டும் தான் பேசுன வீடியோ. இதுவே ரொம்ப லென்த்தா போயிருச்சு. ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம இன்னொரு வீடியோல அத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க மூவி வந்து நமக்கு ப்ளே ஆகுதா? இப்ப டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்து இந்த சோர்ஸ் மானிட்டர்ல நமக்கு ஷோ ஆகும். அந்த மூவிக்குள்ள நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன மேட்டர் அப்டின்னா, இப்போ நான் ஒரு ஆடியோ நான் ஏதாவது ஒண்ணு ப்ளே பண்றேன். பேசுற மாரி. ஓகேவா? குப்பையை எரிக்க வரவன் அயனி மரம் இருக்க நிலமா பார்த்துட்டு இருப்பான். இப்ப இவரு பேசுறார்ல, இவரு பேசுறதுக்கு பின்னாடி இந்த ஆம்பியன்ட் சவுண்ட்லாம் அந்த ஒரு நேச்சுரலா அந்த ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கிறப்ப இந்த குட்டி, குட்டி பூச்சிலாம் கத்துறது, இந்த மாரியான ஒரு சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் வந்து இத கட் பண்ணி இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த சீன் ஓகேவா? இந்த சீன்ல இருக்க வாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, கைஸ் நான் இத வந்து ஒரு ஒரு டெமோக்காக உங்களுக்கு காட்டுறேன். இதையே வந்து ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நான் ட்ரெய்லர் கட் பண்ணி காட்டல. எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜஸ்ட் கன்வே பண்றேன். ஸோ, இப்ப நான் இத வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டேன். இத மட்டும் நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன்னா, எனக்கு வீடியோ மட்டும் தான் வரும். எனக்கு ஆடியோ வேணும்னா, கம்ப்ளீட்டா நான் அப்படியே எடுக்கணும். ஸ்க்ரீன்ல இருக்கிறத கிளிக் பண்ணி அப்படியே நான் ட்ராக் பண்ணி விட்டேன்னா, எனக்கு அது வந்துரும். சரியா? இப்போ நான் சொன்ன நானும் இவருகிட்ட அதான் சொன்னேன் அப்படின்னு ஒரு ஆடியோ இருக்கு. ஓகேவா? ஸோ, எனக்கு வந்து அவரு பேசுறது மட்டும் தான் வேணும். அந்த வோக்கல்ஸ் அப்படின்றாங்கல்ல, எனக்கு வந்து மியூசிக் வேணாம். வோக்கல்ஸ் மட்டும் தான் வேணும். ஸோ, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் போலீஸ் ஒரு வாட்டி கூப்பிட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொன்னான். இப்படிதான் போலீஸ் ஒரு தாட்டி கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்களா? இதுல வந்து அவரு பேசுறதும் வருது. இல்ல இந்த சீன் கூட ரொம்ப மைல்டா இருக்கு. ஒரு சில சீன் பார்த்தீங்கன்னா, மியூசிக் இருக்கும் பின்னாடி. Sit up in the report.
அதே நேரம் பொள்ளாச்சியில 2 மணிக்கு இன்னொரு பையனை பார்த்துருக்காரு. அவனோட அம்மா இறந்து ஒரு 2 வருஷம் ஆகப்போகுது சார். அவங்களோட கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு தான் போறேன். கைஸ் இல்லைனா நான் ஒன்று பண்ணுறேன். இந்த மூவி வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்னும் பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு எந்தெந்த இடத்துல ஒரு மெயின் டயலாக் வரும்னு எனக்கு தெரியல. டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் நான் பார்க்கல. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து சட்டம் என் கையில் அப்படின்னு நான் ஒரு மூவி பார்த்துட்டேன். அந்த மூவியை நான் வந்து ஜஸ்ட் நான் இதில் இம்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து ஸோ இதை நான் ஆல்ரெடி ட்ரைலர் கட்காக நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஒரு இதில் வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட்டில். நான் வேணால் இந்த ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓப்பன் ப்ராஜெக்ட். சாரி 1 செகண்ட். சட்டம் என் கையில். ஓகே. ஸோ இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரைலர் கட்காக நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. பட் இது ஒரு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாத்தையுமே நான் மியூட் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். எஸ்எஃப்எக்ஸ்லாம் எதுவுமே வேணாம். ஆடியோ மட்டும் ப்ளே ஆனால் போதும். சார் ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சார் ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஏற்காடு ரவுண்டானது போல ஒரு பாடி கிடச்சிருக்கு சார்ன்றார்ல. அதோட ஒரிஜினல் ஆடியோ பார்த்தீங்கன்னா அவங்க அவர் பேசுகிறதுக்கு பின்னாடி ஒரு சவுண்டு வரும். ஓகேவா? ஒரு சவுண்ட் கேட்கும். நான் வந்து இதை எப்படி கட் பண்ணி நான் எடுத்தேன்றதை நான் ஒரு கேப்கட்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா? கேப்கட் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இப்போ நான் இந்த படத்தை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இம்போர்ட் பண்ணிட்டு இதை நான் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஓகே. இப்போ இந்த இதுதான் கரெக்டாக இந்த சீன் பாருங்கள். ஹலோ. சார் ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சார் ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். எப்போ? ஒரு 10:30 மணி இருக்கும் சார். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு எஸ்எஃப்எக்ஸ் ப்ளே ஆகுதுல்ல. இப்போ நான் இந்த சீனை கட் பண்ணி நான் ட்ரைலர் பண்ணணும்னு சொல்லி நான் வச்சேன்னா நான் வேறு ஒரு பிஜிஎம் வைப்பேன். இதில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ்மேட்சாக அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் ஆடியன்ஸ் கேட்குறப்போ. ஸோ எனக்கு இப்போ இது மட்டும்தான் வேணும். அதை நான் எப்படி பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ. ஓகே. ஹலோ அப்படின்ட்டுருக்காரு. இப்போ நான் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நேரமா உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சார் ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். எப்போ? ஒரு 10:30 மணி இருக்கும் சார். ஒரு 10:30 மணி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டாரா? இப்போ நான் அதை மட்டும் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த 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 கிளிப் மட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட் கொடுத்து எனக்கு வந்து வீடியோ வேணாம், ஆடியோ மட்டும் தான் வேணும். ஸோ நான் ஆடியோவில் ஜஸ்ட்டு வோக்கல்ஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் ஃபோல்டர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர் கட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த வோக்கல்ஸ் லொக்கேஷன் இங்கே தான் கொடுத்துருந்தேன். எனக்கு இப்போ இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன். vocalremover.orgன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து அந்த வோக்கல்ஸையும் மியூசிக்கையும் தனியாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ப்ரௌஸ் மை ஃபைல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரைலர் கட் இந்த வோக்கல்ஸ் தான் நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். சரியா? இப்போ அதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்துடும். எனக்கு இப்போ இது ஆடியோ ப்ராசஸிங் ஆகும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இது பண்ணிடுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து தனியாக ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்னால டக்குன்னு வந்துருச்சு. இதே நீங்கள் கொஞ்சம் லாங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதில் நம்ம ப்ளே பண்ணோன்னா நமக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த எஸ்எஃப்எக்ஸ் மட்டும் நமக்கு ப்ளே ஆகும். ஏன்னா இந்த மியூசிக்கில் இருக்குது. இப்போ நான் அந்த மியூசிக்கை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிட்டு அந்த வோக்கல் அப்படின்றத மட்டும் உங்க நம்பருக்கு ட்ரை பண்றது ரீச்சே ஆகல சார். என்ன விஷயம் சொல்லுங்கண்ணா. சார் ஏற்காடு ரவுண்டான பக்கத்துல ஒரு பாடி கிடைச்சிருக்கு சார். எப்போ? ஒரு 10:30 மணி இருக்கும் சார். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வோக்கல் ரிமூவரோட வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஒன்றுமே இல்லைங்க. ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகேவா? அந்த படத்தை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதில் எந்தெந்த சீன்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணுறேன். ப்ரீமியர் ப்ரோவில் காட்டுறேன். ஸோ இப்போ இது படம். ஓகேவா?
இத கம்ப்ளீட்டா அந்த படத்த நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்துல பெஸ்ட் ஷாட் இருக்கும். ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டு, இல்ல வந்து ஒரு மிட் ஷாட்டு, இல்ல அவங்க பேசுற டயலாக் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப ஒரு கேட்சியா இருக்கிற மாரி, அது ட்ரெய்லருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரியே ஒரு சில டயலாக்ஸ் இருக்கும் மூவில. அதுக்கு நீங்க ஃபுல் படம் பார்க்கணும். கம்ப்ளீட்டா ஒரு படம். ஒரு டைம் ஃபுல்லா உட்காந்து பார்க்கணும். ஓகேவா? கம்ப்ளீட்டா ஒரு டைம் உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த படத்துல டைம் கோட் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த சீன் வந்து பெஸ்ட்டா இருக்கு. ஏன்னா கட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கட்டு வந்து ஒரு கட்லேருந்து இன்னொரு கட்டுக்கு மாறுறப்ப, உங்களுக்கு வந்து வியர்டா இருக்கக்கூடாது. இப்ப நான் கட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகேவா? ஓப்பன் பண்ணோனே ஒரு டாப் ஆங்கிள்ல அந்த ஒரு மலைப்பகுதி மாரி காட்டுறாங்க. ஓகேவா? அது நான் உள்ள இருந்து ட்ராக் பண்ணி தான் வச்சேன். படத்துக்குள்ளேயே இருக்கிற ஷாட் தான். அடுத்த ஷாட் பண்ணா வாக்கி டாக்கி. ஓகேவா? அப்படியே நீங்க போனீங்கன்னா, அவரு ஒரு பதட்டமா அந்த ஆஃபீசர் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டு நடந்து போறாங்க. நடந்து போறத அட் அ டைம்ல வந்து இவரு நடந்து போறாரு. இந்த பெர்சனும் ஒரு விஷயத்த தேடி போறாரு. இப்படியே மூவ் பண்ணிட்டே இருக்கிறப்ப, இந்த போலீஸ் வந்து வேற யார்ட்டயோ பேசுறாரு. பட் நான் வந்து மேட்ச் பண்ணது வந்து இவரு வந்து இன்ஃபார்ம் குடுக்குறாரு. ஓகேவா? குடுத்தோனே அந்த என்டர்டெயின்மென்ட் மூவில அந்த இந்த சீட்ஸ் என்டர்டெயின்மென்ட் இருக்கவங்க அந்த சட்டமின் கையிலோட என்டர்டெயின்மென்ட் ஓகேவா? அவங்களோட அ அந்த லோகோ அண்ட் அந்த ஒரு அனிமேஷன் வரப்போ, ஒரு ஒரு பூம் சவுண்ட் ஓகேவா? அந்த ஒரு நீங்க ப்ளே பண்றேன் கேட்டு பாருங்க. ஒரு பூம் ஆகுற மாரி ஓகேவா? அந்த பூம்ல வந்து அப்படியே வருது. இப்போ இந்த சைரன் சவுண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த எஸ்எஃப்எக்ஸ் அந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? பிக்ஸாபை என்ன சொன்னேன்? பிக்ஸாபைல போயிட்டு இல்ல ரைசர் இங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாரி கண்டிப்பா இன்னொரு வீடியோல இத பத்தி மட்டும் நான் வீடியோ போடுறேன். ஸோ அதனால பயப்படவே வேணாம். ஸோ இந்த மாரி வந்து ஒரு ஷாட்லேருந்து இன்னொரு ஷாட் மாறுறப்ப, உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கணும். ஓகேவா? இது வந்து எனக்கு டக்கு 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 டக்குன்னு அந்த பீட்டுக்கு ஏத்த மாரி, அதாவது அந்த ரைசருக்கு ஏத்த மாரி நான் கட் பண்ணேன் இது. ஸோ இப்போ நான் சொல்றது என்னன்னா, ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மாறுறப்ப கட்ஸ் வந்து வியர்டா இருக்கக்கூடாது. அத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஷாட்ல அவங்க பெட்ட பார்க்குறாங்களா? அடுத்த ஷாட்ல இவரு ஒரு ஷாக்கா பார்க்குறாரா? இவங்க சதீஷ் வந்து வண்டி ஓட்டிட்டு வராரா? ஸோ இந்த மாரி இப்போ வரல இவரு வந்து இந்த லத்தி எடுத்துட்டு இப்படி அடிக்கிற மாரி வராரா? ஸோ இது எல்லாமே நீங்க படம் பார்க்கணும். ஓகேவா? படம் பார்த்தா மட்டும் தான் கட் பண்ண முடியும். படம் பார்க்காம ரேண்டமா கட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா வராது. அது மாரி நான் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். படமே பார்த்துருக்க மாட்டேன். அந்த டைம்ல படம் பார்த்து அவங்க டயலாக்க வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் வேணாம். கம்ப்ளீட்டா ஃபுல் படம் உட்காந்து பாருங்க. பார்த்துட்டு டைம் கூட ஒரு பேப்பர்ல அ 10வது நிமிஷத்துலேருந்து 11வது நிமிஷத்துல அவங்க பேசுற டயலாக் செம்மையா இருக்கு. 11வது நிமிஷத்துலேருந்து 13வது நிமிஷத்துக்குள்ள வர அந்த 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 டைம்ல வர ஷாட் நல்லாயிருக்கு. இந்த ஷாட் பெஸ்ட்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு நோட்ல வந்து கம்ப்ளீட்டா மார்க் பண்ணணும். செகண்ட் டைம் பார்க்குறப்ப. ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் படம் பார்த்துருங்க. என்ன ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டைம் கோட் அப்படியே ஒண்ணு ஒண்ணா நீங்க எழுதிட்டு வரணும். ஏன் நான் சொல்றேன்னா, கம்ப்ளீட்டா படம் பார்த்து நான் கட் பண்ண போறேன்னு நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கும். எந்த டைம்ல இப்போ இங்க பாருங்களேன், இப்போ வந்து இந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கு. இதில நான் தேடிக்கிட்டே இருந்தேன்னா, எனக்கு செம்ம டைம் ஆகும். ஓகேவா? ஸோ, அதனால டைம் கோடு எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் ட்ரெய்லர் கட் பண்றதுக்கு. ஓகேவா? இது மாரி நீங்க டைம் கோட எழுதி வச்சுட்டு, கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி, இந்த இந்த டைம் லைன்ல நீங்க போட்டு டயலாக்ஸுக்கு ஏத்த மாரி கட் பண்ணணும். டயலாக்ல கட் பண்ணலாம், இல்ல பீட்ல கட் பண்ணலாம். பீட்ல கட் பண்றதுனா, ஒரு படத்துல அவங்க ஒரு சாங் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த சாங்ல வந்து நான் வந்து நான் கைதி டீசர் கட் பண்ணேன். ஓகேவா? ஒரு லேர்னிங்க்கு நான் கட் பண்ணேன். அதோட லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். ஏன்னா, இதுலலாம் நான் ப்ளே பண்ணேன்னா, எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்தாலும் வந்துரும். நீங்க Instagramல போய் பாருங்க. ஓகேவா? அதுல வந்து பீட்டுக்கு ஏத்த மாரி டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகிட்டே போகும். ஸோ, நீங்க பீட்டுக்கு கட் பண்ணலாம். இல்ல ஒரு டயலாக் கட் பண்ணலாம். ஆனா, டயலாக் வந்து அந்த படத்துல ஒரு ஹைலைட்டா இருக்கிற மாரியான டயலாக்க நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படி கட் பண்ணலாம். ஒரு இது எப்படி கட் பண்ணலாம்னா, கதை ஒரு மாரி இருக்கும். நீங்க கட் பண்றது அந்த படத்துல ஒரு சின்ன ஒரு போர்ஷன்ல ஒரு டயலாக் ஏதாவது பேசியிருப்பாங்க. அத வச்சு அந்த படத்தோட கதை இப்படிதான் இருக்கும்னு சொல்லி நீங்க ஆடியன்ஸ வந்து ஏமாத்தவும் செய்யலாம். ஓகேவா? படத்தோட கதை வேற மாரி இருக்கும். ட்ரெய்லர்ல பார்க்குறப்ப ட்ரெய்லர் பயங்கரமா இருந்துச்சே! அப்படின்ற மாரி இருக்கும். பிகாஸ் அந்த டயலாக் வந்து எங்கேயாவது லைட்டா படத்துல இருக்கும் தான். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ளே ஆகிட்டு இருக்க டயலாக்க வச்சு மட்டும் அத ஃபோக்கஸ் பண்ண மாரி கட் பண்ணீங்கன்னா, ஆடியன்ஸ நீங்க ஏமாத்திரலாம். பட் படம் பார்த்தாங்கன்னா, அ அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஸோ, இப்போதைக்கு லேர்னிங்ல வந்து இதுதான் கைஸ். வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட்டா படம் பார்க்கணும்.
படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த டைம் டியூரேஷன் என்னென்ன டைம் கோடில் இந்தந்த சீன் வருது, எந்தெந்த ஷாட்டில் எந்தெந்த டைலாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, அந்த டைலாக்லேருந்து எல்லாமே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கணும்னு சொன்னேன். செகண்ட் ஓகேவா. ஸோ தேர்ட் வந்து எக்ஸ் மீடியா கோட் நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக தான் இருக்குது. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணுங்கள். எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும், டெலிகிராம் ஆர் வாட் எவர் ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண படம் வந்து எம்கேவியில் தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணும், MP4ல் வேணும். ஸோ MP4ல் மாற்றுறதுக்கு இதுக்குள்ளே எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ரீமியர் ப்ரோவில் வாய்ஸை நான் எடுக்கணும். இப்போ நான் கேப்கட்டில் போட்டு நான் எடுத்தேன். ப்ரோ கேப்கட்லாம் என்கிட்ட இல்லை, ப்ரீமியர் ப்ரோவில் தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். எக்ஸ்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. இந்த சீன் மட்டும் எனக்கு வேணும்னா ஜஸ்ட்டு இதுலேருந்து இது வரலாம் கிளிக் பண்ணிட்டீங்க. கொடுத்துக்கோங்க. இன்னு அவுட்டு இது மட்டும் எனக்கு வேணும். அப்போது இங்கே வந்து வீடியோன்னு இருக்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆடியோ வந்து எனேபிளில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ மட்டும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ப்ரீமியர் ப்ரோவில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சாரி கேப்கட்டில் கஷ்டமாக இருக்குது, எனக்கு கேப்கட்லாம் என்கிட்ட இல்லைன்னா ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் ஆடியோவை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த வோக்கல் ரிமூவர் ஆர்க் அதில் நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அந்த வோக்கலை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், மியூசிக் ப்ளஸ் வோக்கல் வேணுமா, இல்லை வோக்கல் மட்டும் வேணுமா, இல்லை மியூசிக் வேணுமா அப்படின்னு சொல்லி இங்கே கீழே இருக்கும். அதில் எனக்கு வோக்கல் மட்டும்தான் வேணும். வோக்கல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே வந்து ஒரு நியூ பின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குட்டியாக, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி உங்களுக்கு வந்துடும். இங்கே வந்து வாய்ஸ், நான் வாய்ஸ்னே வச்சுட்டேன். வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன நான் ஆல்ரெடி வோக்கல்ஸ்ன்னு வச்சு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நியூ பின் போட்டு நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே ப்ராஜெக்ட்டில் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் என்ன தான் மூவிலேருந்து நீங்கள் வோக்கலை ரிமூவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது லைட்டாக கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டியாக ரொம்ப இருக்காது, லைட்டாக அந்த ஒரு மேபி அந்த சவுண்ட் அவங்க பேசுகிறதோட ஒட்டிட்டு வர மாதிரியான அந்த எஸ்எஃப்எக்ஸ் படத்தில் இப்போ பேசிட்டு வராங்கன்னா அந்த எஸ்எஃப்எக்ஸ் அவங்க பேசுகிறதோட அப்படியே லைட்டாக அந்த சாயல் லைட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீல் ஏதாவது ஒன்றில் ரேராக வரும். ஓகேவா. ஸோ ஃப்ரீயாக இருக்குன்றப்போ நம்ம லேர்னிங் பர்பஸ்க்காக நான் வாய்ஸை எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், இது வந்து 99% பெஸ்ட்டு. எங்கேயாவது 1% அந்த இடத்துல அவர் பேசுகிற டைலாக்ஸோட அந்த எஸ்எஃப்எக்ஸ் ஆர் சவுண்ட் ஏதாவது ஒன்று லைட்டாக அப்படியே ஒட்டிட்டு வர மாதிரி வரும். அதை நம்ம எடிட்டில் வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நான் சொன்ன வரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் வச்சுட்டு ஓகேவா, 1 செகண்ட். இப்போ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வச்சுட்டு ஒரு சீனி நான் கட்டுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா கட்ஸை பற்றி இதெல்லாம் நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ஸோ அதனால் நான் கட்ஸு எஸ்எஃப்எக்ஸ்லாம் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசுகிறேன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா பிஜிஎம் படத்துலேருந்தே நீங்கள் வந்து லேர்னிங்காகன்றப்போ படத்துலையே நீங்கள் போயிட்டு படத்தோட சவுண்ட் ட்ராக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இல்லை எனக்கு வந்து படத்தில் வந்து அந்த மியூசிக் வந்து இல்லை அப்படின்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட் பிக்ஸாபை அப்படின்னு இருக்குல்ல, இதில் போய் நீங்கள் மியூசிக்னு கிளிக் பண்ணி இங்கே வந்து ஹாரர் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இருக்கும். நிறையா உங்களுக்கு ரேண்டமாக வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் வந்து மியூசிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா. இந்த பிக்ஸாபையும் ரைசர் அதாவது இந்த மிக்ஸ் கிட்டுன்றது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஃப்ரீயாகவே எஸ்எஃப்எக்ஸ் வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு லிமிட் இருக்கும். லிமிட் மீன்ஸ் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்குள்ளே. ஆனால் இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப். நீங்கள் ஒரு பிகினர்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு இதே ஃபைன். ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். எப்படி கட் பண்ணணும், எப்படி எஸ்எஃப்எக்ஸ் இது பண்ணணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து ஏதாவது நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேனா எஸ்எஃப்எக்ஸ். ஓகே. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என்னென்னா, கம்ப்ளீட்டாக ஒரு டைம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரீகால் மட்டும் நான் ஒன்று பண்ணிக்கிறேன். ட்ரைலர் அப்படின்றது வந்து ஒரு படத்தோட ஒரு ஃப்ளேவர். ஒரு பிரியாணி செய்கிறோன்னா அந்த பிரியாணியை கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது,
ஃபுல்லாக சாப்பிடுவேன். அதாவது உங்கள் சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு உங்கள் சாப்பாடை சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஆடியன்ஸுக்கு நம்ம ஒரு 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 ஃப்ளேவர் கொடுக்கறது தான் ட்ரைலர். அந்த ஃப்ளேவர் வந்து அதாவது ஒரு ஸ்மெல். இப்போ ஒரு பிரியாணிலேருந்து ஒரு ஸ்மெல் வருதுல்ல, ஒருத்தங்க குக் பண்ணுறாங்கன்னா குக் பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நடந்து போயிட்டுருப்போம், செம்ம வாசம் அடிக்குது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். என்னடா சாப்பாடு இப்படி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த ஃப்ளேவரை நம்மளை அப்படி போகிறப்ப நம்மளை அந்த ஒரு அட்டென்ஷன் எடுக்குதுல்ல, அது வந்து ஒரு டீசர். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். டீசர் 1 மினிட்லேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். ட்ரைலர் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்குள்ள கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அகைன் ஒரு டைம் சொல்கிறேன். படத்தை உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்குமோ டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ண படத்தை கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்து முடிச்ச அப்புறம் டைம் கூட நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்மீடியா என்கோட் அப்படின்ற அந்த ஒரு சாஃப்ட்வேரில் படத்தை வந்து உள்ளே போட்டு MP4க்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ண படத்தை ப்ரீமியர் ப்ரோ ஆர் கேப்கட் எதுலையாவது இம்போர்ட் பண்ணி எந்த வாய்ஸ் டைம் கோடு வச்சுருப்பீங்க கையில், அந்த டைம் கோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாய்ஸ் வேணும், இந்த ஷார்ட் எல்லாமே நோட் பண்ணியிருக்கும்ல. ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த வோக்கல்ஸை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி அந்த வோக்கல் சொன்னேன்ல, அந்த வோக்கல் ஆர்க் வெப்சைட் ஃப்ரீயாக இது பண்ணுறது, வோக்கல் மியூசிக் ரிமூவ் பண்ணுறது சொன்னேன்ல, அதில் உள்ள எல்லாத்தையுமே 1 பை 1 போட்டு அதை கம்ப்ளீட்டாக அந்த வோக்கல்ஸை கிளியராக எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே படத்தை இம்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நியூ பின்னை க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த படம் ஃபுல்லாக என்னென்ன ஷார்ட் என்னென்ன டைலாக்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே அந்த நியூ பின்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் படத்தை எந்தெந்த ஷார்ட் எந்தெந்த கட்டோ அதை அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி டைம் லைனில் இது மாதிரி கம்ப்ளீட்டாக இது மாதிரி ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் அந்த டைலாகை ப்ளேஸ் பண்ணுமோ டைலாகை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ். ஓகேவா? அந்த எஸ்எஃப்எக்ஸ் வந்து அவங்க பேசுகிறதுக்கு பின்னாடி வரணும். ஓகேவா? ஒரு ஹாரராக இருக்கிற மாதிரி ரொம்ப பதட்டப்படுற மாதிரியான ஒரு டைலாக் சொல்கிறப்ப டக்குன்னு இந்த ரைசரை ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரியான எஸ்எஃப்எக்ஸ்லாம் சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் அதுக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். நான் ட்ரைலர் எப்படி எடிட் பண்ணணும், ஐ மீன் ட்ரைலரே கம்ப்ளீட்டாக இப்போ நான் சொன்னது எல்லாமே ட்ரைலர் கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரைலரை எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவும் நான் போடுறேன். ஏன்னா ஒரு வீடியோலேயே நான் சொன்னேன்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லேகாக இருக்குது. இந்த வீடியோவே எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. மேபி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவ்வளோ டைம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் யாருமே சொல்லி தரல. அது மாதிரி எங்கேயுமே வீடியோ இல்லை இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ. ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி எஸ்எஃப்எக்ஸுக்கு அப்புறம் ட்ரைலர் கட்டுக்கு அந்த கட் எப்படி பண்ணி இன்னொரு ஷாட்டுக்கு இது பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரைலர். நான் ஆல்ரெடி கைதி விசாரணை பண்ணேன். விசாரணை வந்து என்கிட்ட ப்ராஜெக்ட் ஃபைல் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கைதி இருந்துச்சு. கைதியோட டைம்லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஒரு கம்ப்ளீட் ட்ரைலரை வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ரியல் டைமாக நான் அவங்களுக்கு லைவாக பண்ணியே காட்டுறேன். எஸ்எஃப்எக்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் பண்ணிங்கனாலே மோர் தென் பெஸ்ட்டாக வரும். சீரியஸாக சொல்கிறேன். நான் கைதி டீசர் பண்ணி விசாரணை ட்ரைலர் பண்ணி நான் என்னோடய லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நான் வந்து ஒரு பிகினராக நான் பண்ணேன். இப்போவுமே நான் ஒரு பிகினர் தான். நான் வந்து ஒரு பெரிய லெவல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னோட லேர்னிங் என்ன மாதிரி மற்ற ஒரு பிகினருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒரு 45 மினிட்ஸ் மேபி வந்துடும் நினைக்கிறேன். தெரியல. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ட்ரைலர் கட்டுக்கு எப்படி அந்த வோக்கல்ஸை ரிமூவ் பண்ணுறது, எப்படி பிஜிஎம் என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது நான் மேபி நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, எதையாவது ஸ்பெசிஃபிக்காக நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அதை பற்றி ஒரு பார்ட் 2 மாதிரி எது விட்டனோ அதை பற்றி மட்டும் நான் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி நான் மறந்துட்டா. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த கமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைலர் கட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் இல்லை வந்து ஓகே இன்ஸ்டாகிராமே ஃபைன். இன்ஸ்டாகிராமில் வந்து உங்கள் பேஜில் நீங்கள் போட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வந்து வந்து என்னை டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து நீங்கள் அதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்போ
ஒரு டீச்சருக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு வேறு எதுவும் பெருசாக எதுவும் வேணாம். ஸோ இதுவே ஃபைன். ட்ரெய்லர் கட் பண்ணணும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லென்த் வீடியோன்றப்போ நம்ம பார்க்க மாட்டோம். சின்ன வீடியோக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாங் ஃபார்ம் கான்டென்ட்டும் கன்சியூம் பண்ணி நிறையா விஷயத்த கற்றுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு வேல்யூபிளான வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். விக்னேஷ்.